ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் அந்த பிஸ்மி மசாலா பேஸ்ட்டை வச்சு இந்த பிரியாணி செய்கிறேங்க இன்ஸ்டண்ட்டாக. ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. இதில் எண்ணெய் ஊற்ற வேண்டாம், எதுவுமே செய்ய வேண்டாங்க. நீங்கள் இந்த பேஸ்ட்டை உள்ளே போட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போ பேச்சுலர் பசங்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இமீடியட்டாக டக்குன்னு செஞ்சிடலாம். பிரியாணி சாப்பிடணும் போல் இருக்கலாம், ஆனால் அவங்க தூரத்தில் இருக்கலாம், வீட்டை விட்டு வெளியில் இருக்கலாம். ஸோ அவங்க இதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா சிக்கன் அதுக்குள்ளே போடுங்க. சிக்கன் நல்லா போட்டுட்டு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நல்லா கிளறி அந்த சாறு இதெல்லாம் அந்த சிக்கனில் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் கழித்து இந்த மாதிரி எண்ணெயும் தண்ணியும் பிரிஞ்சு வரும் அதுவே. அதுக்கப்புறமா நம்ம ரைஸ் போட்டுக்கலாம். பாஸ்மதி இல்லைன்னா சீரக சம்பா அரிசி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு குக்கரை நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸில் 3 விசில் தாங்க, முடிஞ்சிச்சு. பிரியாணி ரெடி. பாருங்கள், சூப்பரான சுவையான பிரியாணி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ண தவறாதீங்க. தேங்க்யூ. பாய்.